ரியாலிட்டி ஷோக்களிலேயே டாப் இடத்தை தக்க வைத்து வரும் விஜய் டிவிக்கு இன்னொரு அடி பலமாக விழுந்திருக்கிறது. தொகுப்பாளர் மணிமேகலையின் சுயமரியாதை ரூபத்தில் மணிமேகலை குறிப்பிடுவது பிரியங்கா தேஷ்பாண்டேவை தான் என நெட்டிசன்கள் கூறிவருவதுடன் இதற்கான கமெண்ட்களையும் வீடியோக்களையும் ஷேர் செய்து வருகிறார்கள். சின்னத்திரைகளில் ரியாலிட்டி ஷோக்களை வெகுஜன மக்கள் மத்தியில் விரைந்து கொண்டு போய் சேர்த்தது விஜய் டிவி எனலாம். இந்த ஷோக்கள் எந்த அளவுக்கு ரசிகர்களை இழுத்ததோ அதே அளவுக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளர்களையும் ஈர்க்கவே செய்தது. பெரும்பாலும் தொகுப்பாளர்கள் ஆஸ்தான என்ற இடத்தை எட்டிப்பிடிப்பது கடினம். ஆனால் விஜய் டிவி இதிலும் சக்சஸ் செய்தது. ஆஸ்தான தொகுப்பாளினிகளாக டிடி, ரம்யா, பாவனா என்று மூவருமே ரெக்கை கட்டி பறந்தார்கள். இல்லத்தரசிகளின் இதயத்தில் இந்த 3 பெண்களுக்குமே இன்று வரை நிரந்தர இடம் உள்ளது. இவர்கள் பங்கேற்றிருந்தபோது விஜய் டிவியின் கலரும் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் மாகாபா, பிரியங்கா இருவருமே விஜய் டிவியில் காலடி வைத்ததும் மேற்கண்ட தொகுப்பாளர்கள் ஒவ்வொருவராக காணாமல் போனார்கள். இவர்களில் ஜாக்குலினையும் சேர்த்துக் கொள்ளலாம். விஜய் டிவியை ஆன் செய்தாலே மாகாபா, பிரியங்கா இருவருமே நீக்கமர நிறைந்திருந்தார்கள். எல்லா நிகழ்ச்சிகளையும் இவர்களே ஆக்கிரமித்திருந்தார்கள். ஒரே மாதிரியான மாடுலேஷன், கிண்டல், கேலி என ரசிகர்களுக்கு சோர்வை தந்துவிட்டது. மகாபா, பிரியங்கா இருவரால் புதிய ரியாலிட்டி ஷோவும் எடுபடாமல் போய்விட்டது. ஒரு கட்டத்தில் லவ் டிராக், டபுள் மீனிங் வசனங்களும் விஜய் டிவி தொகுப்பாளர்களால் உச்சரிக்கப்படவும் ரியாலிட்டி ஷோக்கள் மக்களின் மனங்களிலிருந்து விலக ஆரம்பித்தது. இந்த சமயத்தில்தான் மணிமேகலையின் முடிவு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. மிகவும் துணிச்சலான அறிக்கையை மணிமேகலை வெளியிட்டுள்ளார். சீனியர் தொகுப்பாளினி, மிகப்பெரிய நிறுவனம் என்றெல்லாம் எதற்குமே பயப்படாமல் துணிந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதில் தன்னுடைய சுயமரியாதையையும் காட்டமாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். குக் வித் கோமாளியை பொறுத்தவரை இந்த முறை சீசன் ஆரம்பத்திலிருந்தே ஏகப்பட்ட சலசலப்புகளை பெற்று வருகிறது. ஒவ்வொருவராக விலகி அதிர்ச்சியை தந்ததால் மணிமேகலையும் விலகியிருப்பது அதிர்ச்சியை தரவில்லை. அதுமட்டுமல்ல, மணிமேகலை ஸ்டேட்மெண்டால் இணையமே பரபரப்பாக கிடக்க வெளிநாடு செல்லும் ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் பிரியங்கா போஸ்ட் செய்துள்ளார். மற்றொரு பக்கம் பிரியங்காவால் என்னுடைய அண்ணன் மகன் வாழ்க்கையே பாழாக்கிவிட்டது பாடகி சுசித்ராவும் இன்ஸ்டாகிராமில் பகீரை கிளப்பியிருக்கிறார். இப்படி ஒவ்வொருவராக வெளிவந்து குறைகளை சொல்வது பிரியங்காவை மட்டுமல்லாமல் விஜய் டிவியின் பாராமுகத்தையே காட்டி வருவதாக சொல்கிறார்கள். குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்தே மணிமேகலை தன் இயல்பிலிருந்து விலகியிருக்கிறாரே என்ற சந்தேகம் பல தரப்பிலும் எழுந்தவாறே இருந்த நிலையில் அனைத்தையும் பொதுவெளியில் போட்டு உடைத்து தன்னுடைய சுயமரியாதையை நிலைநாட்டியிருக்கிறார் மணிமேகலை.